சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு, அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலைய பாரு. அன்பு, நீ ஆனந்தி விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டுக்காத. அவ உன்கிட்ட முதல்ல பேசட்டும், அப்புறம் இத பத்திலாம் யோசிக்கலாம். சரி ஜெயந்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவன் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றான்? ஒருவேளை இவனுக்கும் அழகனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்ன வேணும்? இல்ல, சைஸ் சார்ட் குடுக்கல. அதான் இப்ப குடுத்திருக்கிற பண்டல்ல எந்த சைஸுக்கு தைக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படியே அவர் சொல்லி நீங்க தச்சிட்டாலும் அவருக்கே ஒரு வேலையை ஒழுங்கா தெரியாது. செய்ய வந்த வேலையை விட்டுட்டு சும்மாவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இதுல அவர்கிட்ட போய் டவுட் கேக்குற. போய் முத்துவ கேளு போ. ஏம்பா பிளே பாய், வந்த வேலையும் இல்லன்னு ஆயிடுச்சு. இருக்கிற வேலையாவது ஒழுங்கா பாக்குற ஐடியா இருக்கா இல்ல இல்லையா? இப்படியே சுத்தி வந்துகிட்டு என்னப்பா பண்ண போற? வேலையை தானே பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாப்ப நல்லா பாக்குறப்ப அவன் வேலைய எதையாவது என் தலையில கட்டிட்டு அந்த மித்ரா மேடம் மேல ஜாலியா நிம்மதியா உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் நிம்மதி இல்லாம சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. அழகா உங்களை வெள்ளை சட்டையில வந்து மீட் பண்றதா லெட்டர் போட்டிருந்தாரா? சொல்லுங்க ஆனந்தி. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வேலை சம்பந்தமா ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட பேசுங்க, இல்லனா எதுவும் கேக்குற வேலை வேணாம். ஏங்க, இந்த ஒரு தடவை மட்டும் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லுங்க ஆனந்தி. ஆமா, போதுமா? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு? யார் உங்ககிட்ட கொடுத்தது? சொல்லுங்க ஆனந்தி. இவன் எதுக்கு இவ்ளோ விசாரிக்கிறான்? இங்க பாருங்க, என் சொந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ஆம்பட்டுதான் சொல்லுவேன். ஏங்க, நான் காரணம் இல்லாம கேட்கலங்க, உங்க நல்லதுக்காக தான் கேட்கிறேன். அழகா இப்போ ஏதாவது உங்களுக்கு பார்சல் அனுப்பியிருக்காரா? ஆனந்தி, சொல்லுங்க ஆனந்தி ப்ளீஸ். இதுக்கப்புறம் அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஒரு தடவை மரியாதையா சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஐயோ ஆனந்தி, உங்களுக்கு தான் புரியல. என்ன புரிஞ்சுக்கணும்? ஆனந்தி, அது நான் தான் அன்பு. சைஸ் சார்ட் கேட்டுட்டு இருக்காங்க, மெட்டீரியல் வேற வேணுமா? கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்க. நந்தா, ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. இல்ல அன்பு, கொஞ்சம் அவசரம், வந்து எடுத்து கொடுங்க. ஐயோ நந்தா, நான் சொல்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அன்பு, 2 நிமிஷம் தான், வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து பேசுங்க ப்ளீஸ். சரி வாங்க. மகேஷ், 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 ஒரு விஷயம். என்ன ஆச்சு? ஐயோ, ஒரு செம்ம விஷயம் மாட்டிருக்கு. இப்பதான் கேள்விப்பட்டேன்.
உடனே எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்தது. அதான் நேரா நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். உன் லவ் சக்சஸ் ஆக ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்க மகேஷ். ஓகே ஓகே, காம் டவுன். ஆ, கொஞ்சம் பொறுமையா சொல்ல வந்ததை திரும்ப சொல்லு. ஐயோ மகேஷ், அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. என்னையும் அரவிந்தையும் பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேத்த சொன்னாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். அவங்க இத பண்ணா அரவிந்த் மேல உனக்கு இருக்கிற லவ் அட்டாச்மெண்ட் அதிகமாகும்னு சொன்னாங்க. உறவுகள் பலமா இருக்கிறதுக்காக செய்யற சடங்குகள்னு சொன்னாங்க. எனக்கு உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனந்தி உன்கிட்ட வந்து லவ் சொல்லணும்னு சொன்னல, நீயே ஆனந்தியை கூட்டிட்டு போய் இந்த வேண்டியதெல்லாம் அந்த கோயில்ல பண்ண சொல்லக்கூடாது? டூட், எந்த காலத்துல இருக்கோம்? இப்ப வந்து விளக்கேத்தனா லவ் அதிகமாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐயோ நம்பு மகேஷ். முதல்ல உனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அங்கிள் ஆண்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஆதியாரம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த பரிகாரம் பண்ணும்போது தானே உனக்கு ஆனந்தி கிடைச்சா. அதுக்கப்புறம் தான் நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்ச. அது நடக்கும்போது இது ஏன் நடக்காது? இதுவும் நடக்கும். நீ நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் போதும். என்ன மகேஷ் யோசிக்கிற? ஆனந்தி உன் லைஃப்ல வேணுமா வேணாமா? டூட், ஆனந்தி இல்லாத லைஃப என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆ, அவ இல்லாம நான் இல்ல. அப்ப யோசிக்காம இத செய். நம்பி செய். ஆனந்தியையும் செய்ய சொல்லு. கண்டிப்பா உன் லவ் சக்சஸ் ஆகும். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பொன்னியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போ. விளக்கேத்த சொல்லி வேண்டியதில்ல முடி. அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் உன்கிட்ட சண்டை போட மாட்டாங்க, அங்கிளும் உன்கிட்ட கண்டிஷன் போட மாட்டாரு. சீக்கிரமே உங்க வெட்டிங் நடக்கும் பாரு. அப்படியா சொல்ற? எஸ். ஓகே, நான் போய் ஆனந்தி கிட்ட பேசுறேன். தேங்க்யூ டூட். மகேஷ், நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும். உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் டூட். போதும் போதும், எனக்கு தேங்க் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாத. போய் ஆனந்திய பார்த்து விஷயத்த முழுசு சொல்லிடாத. கோவிலுக்கு மட்டும் வர சொல்லு. மிச்சத்தை அப்புறமா சொல்லிக்கலாம். ஓகே, இப்பவே சொல்றேன். மகேஷ், உன்னையே உயிரா நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். நீ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த பட்டிக்காட்ட லவ் பண்ணுவ. இன்னையோட நீ அந்த ஆனந்திய வெறுக்கணும். வெறுக்க வைக்கிற. ஹாய் ஆனந்தி. சார், காப்பி எதுவும் வேணுமா? ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சார், நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. உன் கையால காஃபி குடிக்கணும்னு ஆசைதான். ஆனா நான் இப்ப வந்தது காஃபிக்காக இல்ல, வேற ஒரு விஷயம் பேசதான் வந்தேன்.